ஆனால் இது வெறும் ட்ரைலர் தான், இனிமேல் தான் மெயின் பிக்சரை பார்க்க போகிறீங்க அப்படின்ற மாதிரி. இனிமே மை இந்தியாவுடைய பயணம் எப்படி இருக்க போகுது அப்படின்றத காட்டுறதுக்காக தான் முக்தார் அவர்களுடைய இந்த நிகழ்ச்சி ஒளிபரப்பாக்கப்பட்டது. இது தவிர பல காணொலிகள் நீங்கள் பார்த்துருப்பீங்க, உங்களுடைய நினைவில் அத்தனை காணொலிகளுமே இருக்கும். அது போன்ற பல நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கொடுக்கணும், எந்த ஒரு நிகழ்ச்சியும் மக்கள் கண்ணு தவற விட்டுறப்படக்கூடாது, எந்த நெருக்கடிக்கும் ஆளாயிடக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த மை இந்தியா இந்த இடத்துல பிறக்க இருக்கு. வந்திருக்கக்கூடிய அனைவரையும் மீண்டும் ஒரு முறை வருக வருகன்னு அழைக்கிறோம், வரவேற்கிறோம். கலைத்துறையை சார்ந்த பல நண்பர்கள் வந்திருக்காங்க, அரசியல்வாதிகள் அவ்வளோ மூத்த முன்னோடிகள் வந்திருக்காங்க, தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா கழகங்கள்லேருந்தும் கட்சி பாரபட்சம் இல்லாமல் வந்திருக்காங்க. அத்தனை பேரையும் வருக வருகன்னு அன்போடு வரவேற்கிறோம். எஸ், முக்தார் சார் அவர்களுடைய அந்த திறமைக்கும் அவருடைய அந்த நட்புக்கும் இங்கே எல்லாருமே வருகை தந்திருக்கீங்க. உங்கள் அனைவரையும் மீண்டும் ஒரு முறை வருக வருக என வரவேற்கிறோம். நிகழ்ச்சியின் துவக்கமாக தமிழ் தாய் வாழ்த்து அனைவரையும் எழுந்து நிற்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். பாடலை பாடுவதற்காக ரமணியம் சங்கரா பள்ளி மாணவிகளை அழைக்கிறோம். நீராறும் கடலொடுத்த நிலமடந்த கெழிலொழுகும் சீராரும் வதனமென திகழ்பரத கண்டமிதில் தெக்கணமும் அது சிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு பிறை முதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனகே தமிழனகே உன் சீரினமை திறம்பியந்த செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. நம்ம அனைவரும் காத்திருந்த ஒரு அற்புத தருணம் இது. மை இந்தியா 24/7 சேனல் இஸ் அஃபிஷியலி லான்ச்சிங் ஃப்ரம் நவ் ஆன். அதுக்காக வந்திருக்கக்கூடிய சில முக்கிய விருந்தினர்களை மேடைக்கு அன்போடு அழைக்கிறேன். முதலாவதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தலைவர் திரு தொல் திருமாவளவன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறேன். திரு முக்தார் அவர்கள் அவரை அன்போடு மேடைக்கு அழைத்துட்டு வராரு. அவரை தொடர்ந்து மாண்புமிகு தமிழக சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் திரு செஞ்சி மஸ்தான் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். அடுத்ததாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில தலைவர் திரு ரா முத்தரசன் ஐயா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். காங்கிரஸ் பேரியக்கத்தின் மிக மூத்த தலைவர் பீட்டர் அல்போன்ஸ் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைத்து வருகிறார் முக்தார். அப்துல் கலாம் அவர்களின் ஆலோசகர் திரு பொன்ராஜ் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். சென்னை அமிர்தா நிறுவன தலைவர் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். பூமிநாதன் ஐயா அவர்களை முக்தார் அவர்கள் மேடைக்கு அழைத்து வருகிறார். மதிமுக பேரியக்கத்தின் துணை செயலாளர் மல்லை சத்யா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். எஸ்டிபி இயக்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் உமர் ஃபாரூக் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நிஜாமுதீன் ஐயா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். இந்திய தௌஹீத் ஜமாத் அமைப்பின் செயலாளர் முனீர் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். எஸ்டிபி இயக்கத்தின் மாநில செயலாளர் கரீம் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அரசியல் இயக்கத்தின் மிக மூத்த முன்னோடி TKS ரங்கராஜன் ஐயா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். TKR என அன்போடு அழைக்கப்பட்டு இந்திய அரசியலை அலங்கரித்தவர் திமுகவின் செய்தி தொடர்பாளரும் முன்னாள் எம்பியுமான TKS இளங்கோவன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். காங்கிரஸ் மூத்த தலைவர் ஹிதாயத்துல்லா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். தமிழகத்தின் ஒட்டுமொத்த அரசியலும் ஒரே மேடையில் கூடியிருக்கிறது. அது ஒரு சிறந்த ஜனநாயகத்தை கொடுக்க வேண்டும் என்பதற்காக மை இந்தியா 24/7 என்ற புதிய சேனலை இந்த இடத்தில் துவக்க இருக்கிறார்கள்.
ஒட்டுமொத்த அரசியல் தலைவர்களும் இணைந்து அந்த லோகோவை தற்பொழுது அறிமுகம் செய்கிறார்கள். உங்கள் மிகப்பெரிய கரகோஷத்திற்கு மத்தியில் மை இந்தியா 24x7 யூடியூப் சேனலுடைய லட்சணை தற்போது வெளியிடப்பட்டிருக்கிறது. மேடையில் இருக்கக்கூடிய அனைத்து அரசியல் தலைவர்களும் இணைந்து லட்சணையை வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். தலைவர்கள் அனைவரையும் அன்போடு மேடையிலேயே இருக்க காத்திருக்க சொல்கிறோம். இந்த நிமிஷத்திலிருந்து மை இந்தியா 24x7 அஃபீஷியலி யூடியூப்ல அவங்களுடைய லான்ச் ஆரம்பிச்சிருக்காங்க. இனி 24 மணி நேரமும் இந்திய வரலாற்றில் முதல் முறையாக ஒரு தொலைக்காட்சி 24 மணி நேரமும் இயங்க போது எந்த நேரம் ஸ்ட்ரீம் பண்ணீங்க அப்படின்னாலும் நம்ம மை இந்தியா சேனலை பார்க்கலாம். ஆம் ஆத்மி கட்சியின் தமிழ் மாநில தலைவர் வசீகரன் அவர்களை அன்போடு மேடையில் இணைந்து கொள்ள கேட்டுக்கொள்கிறோம். இனி நீங்கள் எப்போ பார்க்கணும் அப்படின்னாலும் யூடியூப்பில் ஸ்ட்ரீம் பண்ணணும் அப்படின்னா 24 மணி நேரமும் ஒரு செய்தி தொலைக்காட்சி எப்படி இயங்கிட்டு இருக்குமோ அதே போல் இயங்கிட்டு இருக்கும். இடையிடையில் முக்தார் அவர்களுடைய நேர்காணலும் இருக்குது. முக்தார் அவர்களுடைய நேர்காணல் தனியாகவும் பப்ளிஷ் ஆகும். இதை தவிர்த்து உண்மையை உறக்க சொல்லும் வகையில் தொடர்ந்து செய்திகள் தமிழக சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் திரு செஞ்சி மஸ்தான் அவர்களை கேட்டுக்கொள்கிறோம்.
புதிதாக ட்விட்டர் பேஜ் வந்து லான்ச் பண்ண இருக்கோம். பொன்ராஜ் அவர்களுடைய முன்னிலையில மேடையில் இருக்கக்கூடிய அனைவரும் இனி ஃபேஸ்புக்கு, ட்விட்டரு, இன்ஸ்டாகிராம்